வண்டியோட பேப்பர்ஸை காட்டுங்க. சரி, நீ போகலாம். ராக்கெட் லான்ச் ஆக எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைமா ராக்கெட்டை உருவாக்கி இருக்காரு. எங்க அப்பாக்கு இந்த ஆஃபர் கிடைச்சதா அவர் முடியாதுன்னு சொல்லவே இல்ல. ஏன்பா இதுல பெரிய விஷயம் என்ன இருக்கு? எங்க அப்பா அவங்களுக்கே ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. ஆனா அவங்க தான் அதுக்கு ஒத்துக்கவே இல்ல. ஆனா ஆதி, உன்னோட அப்பா பைலட் கிடையாதே, அவரு என்ன ஆஃபர் கொடுத்தாரு? எங்க அப்பா இந்த சேட்டலைட்டையே விலைக்கு வாங்குறதா இருந்தாரு. இந்த சேட்டலைட்டை வாங்கி அப்படியே அதை எங்க வீட்டு மாடியில வைக்கிறதா இருந்தாரு. ஆனா இவங்க ஒத்துக்கவே இல்லப்பா. அடடா, நீ விட்ட ரீலெல்லாம் அடுக்கி வச்சு அது வானத்தையே தொட்டுடுச்சு. இன்னும் எவ்வளவுதான் ரீல விடுவேன்? அடுக்கிறதுக்கு வானத்திலேயே இடம் இல்லப்பா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்க அப்பா கிரியேட் பண்ண அந்த ராக்கெட்டை எங்க அப்பா வாங்குறதுக்கு முடிவு பண்ணலன்னு சொல்ல வரியா? ஹலோ பசங்களா, சிவா, இன்டெலிஜென்ட்ல இருந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. சில பேர் சேட்டலைட்டை ஹைஜாக் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம். அப்படின்னா நாம அங்க போய் கண்காணிக்கணுமே. ஆமா, டாகி எதுக்காக இப்படி குலைச்சுக்கிட்டு இருக்கு? தேங்க்யூ சிவா, நீ என் மனசுல இருக்கிற விஷயங்களை எவ்வளவு கணக்கச்சிதமா புரிஞ்சுக்கிற. என்னாச்சு டாகி, ஏன் அப்படி குலைச்சுக்கிட்டே இருக்க? பொதுவா ஹைஜாக் பண்றவங்க பஸ் ஹைஜாக் பண்ணுவாங்க, ட்ரெயினை ஹைஜாக் பண்ணுவாங்க, இல்ல ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணுவாங்க. ஆனா நாம ராக்கெட்டை ஹைஜாக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வில்லன்களோட குரூப் லிஸ்ட்ல நாம தான் நம்பர் 1 இருப்போம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஹைஜாக்க யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா பாஸ், நீங்க ராக்கெட்டை ஹைஜாக் பண்ணி அப்படி என்னதான் பண்ண போறீங்க? ராக்கெட் நமக்கு முக்கியம் கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற சேட்டலைட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம முதல்ல ராக்கெட்டை ஹைஜாக் பண்ணலாம். அதுக்கப்புறமா அதுல இருக்கிற சேட்டலைட்டை நம்மளோட பர்சனல் சேட்டலைட்டா மாத்தி அதை லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா டான்ஸ்க்கும் நாம ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்க போறோம். அதாவது அண்டர் வேர்ல்ட்ஸ் சேர்ந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நாம உலகத்துல உள்ள எல்லா டான்ஸ் கிட்டையும் பணத்தை வாங்கி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நாம தெரியப்படுத்துவோம். சூப்பர் ஐடியா. பாஸ் பாஸ், ராக்கெட்டை ஓட்ட போறது யாரு பாஸ்? நமக்கு தான் காரே சரியா ஓட்ட வராதே பாஸ். கவலைப்படாத, அந்த பைலட்டை முன்னாடியே நான் கடத்திங்க கொண்டு வர சொல்லிட்டேன். பட்டை கிளப்பிட்டீங்க பாஸ். இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் இது வரைக்கும் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. போங்க. உங்க பாஸ் எல்லாரையும் விட ரொம்ப வித்தியாசமா தான் எப்பவும் யோசிப்பான். ஆலியா, தாலியா, டாலியா, சாலியா, கீழே போயிட்டு செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. போங்க. இதுதான் விஷயமா? லட்டு சிங் சார், கீழே கொகைக்கு பக்கத்துல இருந்து இப்பதான் 4-5 ரவுடிங்க வண்டியில போனாங்க. டாகியும் அவங்கள பார்த்து தான் குலைச்சிருக்கு. நீங்க இப்போ ரோட் வழியா அந்த இடத்துக்கு போங்க, நான் அந்த பக்கமா வந்துடுறேன். ஓகே சிவா, ஓகே. நாம எதுக்கு செக்யூரிட்டி எல்லாம் செக் பண்ண போகணும்? ஒருவேளை நம்ம பாஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் ஏதாவது ஓபன் பண்ணலாம்னு இருக்காரோ? உன் தலையில கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா? பாஸ் ஒன்று செக்யூரிட்டி ஏஜென்சிக்காக இதை பார்க்க சொல்ல. இந்த செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி நம்ம ராக்கெட்டுக்குள்ள போகணுங்களா? அதுக்காக தான் போய் பார்த்துட்டு வர சொன்னார். அது யார்? என்னப்பா தம்பி, எதுக்காக நான் ரோட்ல நிக்கிற? நீங்க எல்லாரும் முதல்ல எங்க போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுறீங்களா? நாங்க எங்க வேணாலும் போவோம். எதுக்காக நீ அதை கேக்குற? வழிய விட்டு ஒதுக்கி நில்றா சின்ன பையா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
அல்டிமேட் ஐடி ஐ ஆகாசாமி அடிச்சு துவச்சு பின்னிட்டீங்க போங்க நீங்க. என்னடா நாங்க அடி வாங்குறத பார்த்து நீ கை தட்டுற? அவனை போய் அடி. என்னது நான் போய் அடிக்கணுமா? பயப்படாதீங்க அங்கிள், உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கு. நான் இவங்களை அடிக்கிறேன், நீங்க இவங்களை கயிறால கட்டிடுங்க, சரியா? இந்த கயிறை பிடிச்சுக்கோங்க. ரெடியா இருங்க அங்கிள். அங்கிள், இப்ப நீங்க உங்களையும் கயிறுல கட்டிக்கோங்க. அவ்வளவுதானே மேட்ரு. இப்பயே போய் கட்டிக்கிறேன் பாரு. ஆனா நான் தான் இதுல எந்த தப்பும் பண்ணவே இல்லையே. என்னையும் இதுல கட்டிப்பட சொன்னேன். ஏய், அவன் உன்னை முட்டாளாக்கிட்டான். இது வரைக்கும் உனக்கு புரியலையா என்ன? இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆச்சுன்னு நினைக்காதீங்க. சரி, அப்ப எப்படி ஃபேமஸ் ஆச்சு அத சொல்லுங்க. அது இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த ஒரு கேங்க திருட கிளம்பினாலும் அது முதல்ல எனக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற ஜனங்க நீங்க திருட போனீங்கன்னா அந்த இடத்துல லட்டு சிங்க வந்து நிப்பாருன்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒழுங்கா நான் கேக்குற கேள்விக்கு அழகான பதில்களை சொல்லணும். நீங்க 4 பேரும் வேலைக்கு எதுக்காக போனீங்கங்கறத சொல்லுங்க. யார் பதில் சொல்ல போறீங்க? ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீ சொல்லு. இங்க இருக்கிறவங்களே நீ தான் புத்திசாலி ஆள் மாதிரி இருக்க. நீ போய் சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். சொல்லுப்பா, சொல்லு. உண்மை என்னன்னு அப்படியே சொல்ல. ஏன்பா டோலியா, எதுக்காக பாஸ் செக்யூரிட்டியை செக் பண்ணிட்டு வர சொன்னாருன்னு சொல்லு. செக்யூரிட்டி செக்கா? என்ன செக்யூரிட்டி செக்? அத சொல்ல. இவனை கொஞ்சம் புடிங்க. உங்களுக்கு நானே இப்ப உண்மையை சொல்லிடுறேன். அவங்கள மாதிரி ஒரு திறமையான போலீஸ் கிட்ட கண்டிப்பா எங்களால உண்மையை மறைக்கவே முடியாது சார். நாங்க இப்பதான் ஒரு சின்னதா ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியா ஆரம்பிச்சோம். ஒருவேளை போலீஸோட செக்யூரிட்டி இங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சேட்டலைட்டோட இன்சார்ஜ்க்கான கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைக்கும்ல. அதுக்காக தான் நாங்க வந்தோம். ஆனா நாங்க உங்ககிட்டயே சண்டை போடுவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு நீங்க எங்களை மன்னிச்சிருங்க சார். என்கிட்ட நீங்க இப்படி ஒரு வேலையா பண்ணிட்டீங்களே ஐயா. என்கிட்டயே சொல்லாம செக்யூரிட்டி ஏஜென்சியை ஓபன் பண்றீங்கல்ல. எனக்கு அதுல ஒரு சின்ன வேலையாவது போட்டு கொடுங்க ஐயா. போங்கயா, என்கிட்ட மறைச்சிங்களா? நான் உங்ககிட்ட பேசுறதா இல்ல. கிளம்புங்க முதல்ல. இத பத்தி நான் பாஸ் கிட்ட கண்டிப்பா சொல்லி உங்களை போட்டு கொடுக்க போறேன். கொஞ்சம் வாயை மூடுங்க. லட்டு சிங் சார், இவங்க நம்ம கிட்ட இருந்து போய் சொல்லி இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. உண்மையிலேயே சேட்டலைட்க்கு எந்த விதமான பெரிய ஆபத்துமே கிடையாது. இவங்க பாஸும் அங்க வேலையில தான் எங்கேயோ இருக்கணும். நாம அங்க போய் அவனை கண்டுபிடிக்கலாம். ஓகே சிவா, ஓகே. ஹலோ பாஸ், நாங்க இப்ப ஜெயில இருக்கோம். எங்களை புடிச்சு அடின்னு அடிச்சு ஜெயில புடிச்சு போட்டுட்டாங்க பாஸ். இப்ப என்ன பண்றது பாஸ்? உங்க 4 பேரையும் அடிச்சாங்களா? எத்தனை பேர் சேர்ந்து உங்களை அடிச்சாங்க பாஸ்? ஒரே ஒரு சின்ன பையன் எங்களை பெரிய ஆள் மாதிரி அடிச்சான். எங்களை லாக்அப்ல போட்டுட்டு உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் அங்க போலீஸோட வந்துகிட்டு இருக்கான். ஒரு சின்ன பையனா? அப்ப அவன் சாதாரண பையனா இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா சிவாவா தான் இருப்பான். அந்த சின்ன பையன் திரும்பவும் என் வாழ்க்கையில பிரச்சனையா வந்திருக்கானா? ஆனா இந்த தடவை அவனோட விளையாட்டை நான் முடிக்காம விடவே மாட்டேன். வரட்டும், நான் பாத்துக்கிறேன். பாஸ், நீங்க சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ஒரு சின்ன பையன் நேரம் இங்கதான் வந்துகிட்டு இருக்கான். சரி போங்க, எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க. அவனை நிம்மதியா உள்ள வரவிடுங்க. அதுக்கப்புறமா நான் என் விளையாட்டை ஆரம்பிக்கிறேன். சிவா, இப்ப நீ என்ன பண்ணுவ? என்ன நீ மறந்து போயிட்டியா?
நீ இன்னொரு தடவை என்னோட வழியில குறுக்க வந்தன் வை, அப்புறம் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைப்பேன். இந்த லேசர் லைன்ஸ் இப்போ இன்விசிபிளா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நீ ஒரு அடி எடுத்து வச்சாலும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவ. இதுக்கப்புறம் நீ இங்கதான் கைதியா இருப்ப. ஆனா நான் இப்ப சேட்டலைட்டை ஹைஜாக் பண்ண போறேன். தப்பிக்க முடிஞ்சா இங்க இருந்து தப்பிச்சு காட்டு சின்ன பையா. நான் சிவாவோட சைக்கிளை இப்ப துண்டு துண்டா உடைக்க போறேன். அவன் இந்த சைக்கிளை வச்சுதான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் இங்க இருந்து வெளியில போயே ஆகணும். என்னோட சைக்கிளை நான் இப்ப எப்படி ஓட்ட முடியும்? இது சரி பண்ணவும் இப்ப ரொம்ப டைம் ஆகுமே. லட்டு சிங் சார், ஓ பசங்களையும் கூட கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி, எல்லாரும் கூட்டிட்டு வா ரேவா. நான் உங்க எல்லாருக்கும் ராக்கெட் உள்ள எப்படி இருக்கும்னு சுத்தி காட்டுறேன் வாங்க. நான் தான் பப்பன் ஹைஜாக்கர். என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? எல்லாரும் ஒரே லைன்ல நில்லுங்க. இதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் எங்களோடது. இங்க பாரு, இந்த ராக்கெட்டை நீ தான் ஓட்டணும். ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்றதை தான் நீ செய்யணும். அப்படி இல்லைன்னா இவங்கள யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. சீக்கிரமா உள்ள வாங்க, அந்த சின்ன பையன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரமா உள்ள போங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பறக்கலாம். சிவா, இந்த தடவை நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி என்ன கஷ்டப்படுத்தினதுக்காக உன்னை நான் இப்ப பழி வாங்க போறேன். இவங்கள அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க. சிவா, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. லட்டு சிங் அங்கிள், பறக்கிற ராக்கெட்ல இருந்து நம்மளால வெளியில போக முடியாது. சிவா, உள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கு. எங்க அப்பா அதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரேவா, அது என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு. உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ரிஸ்கை எடுத்தே ஆகணும். சிவா, மேல கொஞ்சம் கேப் இருக்கும், அதை பாரு. அதுதான் ஏசியோட டக்ட். நீ கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும், அது வழியா கண்டிப்பா உன்னால போக முடியும்.
சிவா, டோருக்கு வெளியே மேல ஒரு கேட் வால்வ் இருக்கும். அந்த கேட் வால்வ் எப்படியே ஓபன் ஆயிருக்கு. அதை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணலன்னா இந்த சேட்டலைட்டை ராக்கெட்டை விட்டு பிரிக்கவே முடியாது. வேற வழி இல்ல. யாராவது ராக்கெட்டை விட்டு வெளியே போயே ஆகணும். என்னால போக முடியாது. நான் ஆபரேட் பண்ணணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே அங்க போறேன். சிவா, சிவா, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து சிவா. ஓ நோ, லட்டு சிங் சார் ரோப் அவர் உடம்புல அட்டாச் பண்றதுக்கு முன்னாடியே டோரை ஓபன் பண்ணிட்டாரு. சிவா இப்ப என்ன பண்றது? நான் போய் அவரை காப்பாத்துறேன். ஆகா சிவா, அந்த சேட்டலைட் விஷயம் சரி பண்ணிட்டேன். இப்ப என்ன யாரு காப்பாத்துறது? நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது லட்டு சிங் சார். சிவா, நான் சுத்தி சுத்தி போற காப்பாத்துப்பா. லட்டு சிங் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படி என்ன கட் பண்ணு, கட் பண்ணு. ஐயா, உங்களுக்காகவே ஸ்பெஷலா சேட்டலைட்லயே இங்க ஒரு ஜெயில உருவாக்கி இங்க அந்த இடத்துல தொங்க விட போறேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது கண்டிப்பா நடக்கும். என்ன, ஜெயிலுக்கு போக ரெடியா?